களியாட்டுகள்லாம் நிறைய பேருக்கு அதோட அர்த்தமே தெரியல. சினிமா பார்க்கலாமா, சீரியல் பார்க்கலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி. சினிமா பார்க்கக்கூடாது, சீரியல் பார்க்கக்கூடாதுன்னு எங்கேயாவது பைபிளில் எழுதியிருக்கா? எழுதலைல்ல, அப்போ ஏன் அதை பார்க்க வேண்டியதானே அப்படின்னு கூட சில பேர் என்ன பண்ணுறாங்க, கொஸ்டின் பண்ணுறாங்க. அவங்களுக்காக ஒரு ஆன்சர் என்னன்னா, பவுல் அப்போஸ்தலன் வாழ்ந்த காலத்தில், பேதுரு வாழ்ந்த காலத்தில் சினிமாவோ இல்லை சீரியலோ இல்லை. இருந்திருந்தா பவுல் அப்போஸ்தலன் சொல்லியிருப்பாரு, நீ சினிமா பார்க்காதுன்னு எழுதியிருப்பார். ஸோ அந்த காலகட்டத்தில் அதெல்லாம் இல்லை, மின்சாரம் கூட இல்லாத ஒரு நாட்களாக இருந்திருக்கும். ஸோ இந்த சூழ்நிலையில் அதெல்லாம் எழுதி வைக்கப்படலை. ஆனால் பொதுவாக களியாட்டு என்று சொல்லும் பொழுது மனதை மகிழ்விக்கிற காரியங்கள், இருதயத்தை மயக்குகிற காரியங்கள் என்னது, களியாட்டுகள். ஸோ இந்த களியாட்டுகள் தான் சினிமாவுக்கும் சீரியலுக்கும் ஒத்து போகிறதான காரியங்கள். ஆமே. ஸோ இந்த காரியம் இதுக்கு தான் என்ன செய்யுது, ஒத்து போகுது. அந்த சினிமா பார்க்குறதோ சீரியல் பார்க்குறதோ களியாட்டுக்கு சமம். இதை செய்கிறவர்கள் என்ன பண்ண முடியாது, தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. இந்த நாளிலும் கூட தேவனுடைய பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையில் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக.